ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா டிகிரி முடிச்சிட்டு இருக்க பசங்க இருக்கான்னு பாருங்க. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் சயின்ஸ் எது சம்பந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், ஏன் அவங்களுக்கு முடிச்சிட்டு உடனே வேலை கிடைக்கிறது இல்லை? இப்போ ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம காலேஜஸ்லாம் இருக்கு பாருங்க. காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு, இதில் என்ன பண்ணா கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்க. பெற்றோராக இருந்தாலும் பாருங்க, ஆசிரியராக இருந்தாலும் பாருங்க, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பிசினஸா மாறி போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் காலேஜ் வச்சு அதை வச்சு சம்பாதிச்சுக்கலாம், இல்ல தொழில் அதிபர் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே. ஃபர்ஸ்ட் தப்பை இங்க தான் ஆரம்பிக்குது. எஜுகேஷன் அப்படின்றது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலேஜ் நீங்க படிக்க போறீங்க, ஃபர்ஸ்ட்ல போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு கனவுகள் இருக்கும். சில பேர் ஏன் எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னு தெரியாமலே போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. சில பேர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அப்படின்றதுக்காக போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இந்த கேட்டகரிஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் உள்ள பண்ணணும்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்து ரெஃபர் பண்ணி அப்படி மட்டும் படிக்கிறாங்களே தவிர வாட் இஸ் இன்ஜினியரிங் இல்ல வாட் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றத பத்தி படிக்கிறதே இல்லை. நம்ம எதுக்கு படிக்க போனோமோ அதை படிக்காம வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிக்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது காலேஜஸ் கூட எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, இதுல எத்தனை பேர் பாஸ் ஆறான், எத்தனை பேர் அதிகமான மார்க் எடுக்கிறான் அப்படின்றத பாக்குறாங்களே தவிர அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத அவங்க டெலிவர் பண்றது இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கரெக்டா கொடுக்கறதே இல்ல. இந்தியாவில் பெட்டர் காலேஜ் அப்படின்றது எப்படி கணக்கெடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பாஸ் பர்சன்டேஜ் இன்னொரு விஷயம், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, ஒருத்தர் காலேஜில் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்றது பாக்குறதே இல்ல, ஜஸ்ட் ஒரு டிகிரி வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் போய் ஜாயின் பண்றாங்க. ஸோ நமக்கு நாலேஜ் வரணும், நாலேஜ் வர்றதுக்காக நான் இந்த கோர்ஸை படிக்கிறேன், இல்ல அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சு நான் படிக்கிற அந்த விஷயத்தை வச்சு நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி அந்த விஷயத்தை வச்சு நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணணும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறதுல we need just a degree. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்றாங்க, பிராக்டிகல்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பிராக்டிகல்ஸ் அப்படின்றது ரொம்பவே இந்தியன் எஜுகேஷன்ல கம்மியா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிகல்ஸ் அப்படின்றது, பிராக்டிகல் செஷன்ஸ் அப்படின்றது, பிராக்டிகல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது, இந்த வசதி அப்படின்றது நிறைய காலேஜஸ்ல கிடையவே கிடையாது. நிறைய பேர் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஒருத்தன் எல்லா விஷயம், அதாவது இன்ஜினியரிங்கோ இல்ல ஆர்ட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இல்ல மெடிக்கல் ஏதாவது கத்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பிராக்டிகல் செஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கணும். அப்பதான் அதை லைஃபோட கோர்த்து கொண்டு போக முடியும். இவன் அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும், என்ன அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிராக்டிகல் செஷன் வேணும். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸை யாருமே சரியான கைடன்ஸ் கொடுத்து அதை கொண்டு போறதுல ஒரு ஸ்டூடெண்ட் அவன் சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். பட் ஸ்டாஃப்ஸுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற நாலேஜ் இருக்கா அப்படின்றது கண்டிப்பா தெரியாது. அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் அதனால அதை டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. அவங்களும் டிஸ்கரேஜ் ஆகி கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் ஒரு ப்ராஜெக்ட்டை வாங்கி கொண்டு காலேஜ்ல சப்மிட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் குட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் பண்றதுல அவங்களை என்கரேஜ் பண்றதே கிடையாது. இந்த விஷயத்தை யோசிங்க. இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஸ்டாஃப்ஸ் ஆகலாம். அந்த ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு 50% தெரியும். அந்த 50% இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிவரி பண்றது ஒரு 25% டெலிவரி பண்ணுவாங்க. இல்ல அந்த 50% ஒரு 50% டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் போக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கெயின் பண்ற எஜுகேஷன், கெயின் பண்ற அறிவு அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிட்டே போகும். ஸோ இப்போ இருக்கிற பாடத்திட்டமே ரொம்பவே ஈஸியான பாடத்திட்டம், ரொம்ப பழைய டெக்னாலஜி ஆயிருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு இவங்க மட்டும் காரணம் இல்ல, காலேஜோட மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பா காரணம். எல்லா மேனேஜ்மெண்ட்டும் எல்லா காலேஜும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக காலேஜ் வச்சிருக்கனால கம்மியான சம்பளத்துக்கு ஸ்டாஃப்ஸ் எடுத்து போடுறாங்க. கம்மியான சம்பளத்துக்கு நல்ல வெல் நாலேஜ் பர்சன் கண்டிப்பா கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வரவே மாட்டான். அதனால எஜுகேஷன் குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா கம்மியாகுது. ஸோ நீங்க எந்த படிப்பு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்ஜினியரிங் எடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்ஜினியரிங்ல ஈசி படிச்சாலும் சரி, ஐடி படிச்சாலும் சரி, சிஎஸ்சி படிச்சாலும் சரி, ட்ரிபிள் படிச்சாலும் சரி, எது படிச்சாலும் சரி, கடைசியா அவங்க போய் சேரக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி அப்படின்ற இடத்துல போய் சேர்றாங்க. பட் அவங்க படிச்சதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. எதுவுமே கிடைக்காம ஒருத்தன் போய் ஜாயின் பண்ற இடம் தான் அந்த ஐடி கம்பெனி அப்படின்றது. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ் அப்படின்ற ஃபோக்கஸ் கண்டிப்பா வச்சுக்காதீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுல ஃபுல் நாலேஜ் கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க படிச்ச ஃபீல்ட்ல வேலைக்கு போக முடியும். அடுத்தது எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்துல கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. இந்த விஷயத்தை கேட்டா உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். இந்தியாவோட ஜிடிபில மொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல மொத்தம் 4.6% அமௌண்ட்டை மட்டும் தான் எஜுகேஷனுக்காக செலவிடுறாங்க. ஆனா மிலிட்டரிக்காக கிட்டத்தட்ட 40-50% மேல செலவிடுறாங்க. அதாவது எஜுகேஷனுக்கு செலவு பண்ற அமௌண்ட்ல இந்தியா 142வது இடத்துல இருக்கு. எவ்வளவு கம்மி அப்படின்றத யோசிச்சு
பாருங்க. உலகத்தில் இருக்க மொத்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணா மொத்தம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் 100 இடத்துல வராது, ஃபர்ஸ்ட் 200 இடத்துல வராது, 226வது இடத்துல வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல வந்து இந்தியாவில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, பஞ்சாப் யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ இந்தியன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து கன்சியூமர் ஆஃப் நாலேஜ் தான் தவிர we are not creator of knowledge. நம்ம கிட்ட வந்து ஒரு இன்னோவேஷன்ஸ் இருக்கிறது இல்ல, புதுசா எதையும் நம்ம கிரியேட் பண்றது இல்ல. நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனோம் அப்படின்ற ஒரே ஃபோக்கஸோட தான் படிக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன் we are consumer of knowledge. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்ல அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போகிறதுக்கும் மட்டும்தான் நாம படிக்கிறோம். நம்ம வந்து ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கிறதே இல்லை. ஒரு கம்பெனில வேலைக்கு போனோம், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இதெல்லாம் வாங்கிட்டா உங்க லைஃப் செட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்திருக்காங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஸ்டில் நவ். எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு காலேஜில் சீட் வாங்கவோ இல்லை வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கவோ இல்லை வந்து கார் பைக் வாங்குறதுக்காக கிடையாது. எஜுகேஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்ல உங்க கூட தொடரணும். நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, என்ன விஷயத்தில் உங்களால் இன்வைட் பண்ண முடியுமோ, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நீங்க எடுத்து படிக்கணும். அப்பதான் வந்து உங்களால் புது கண்டுபிடிப்புகள் அப்படின்றத நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸால கண்டிப்பா பண்ண முடியும். வெளியே வரும்போது அவன் எதுக்காக அந்த டிகிரியை படிச்சான் அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அவனுக்கு லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும். அதை அட்ரஸ் பண்றது கண்டிப்பா ப்ரொஃபசர்ஸ், கண்டிப்பா வீட்ல பேரண்ட்ஸ் கண்டிப்பா இது உதவியா இருக்கணும். The purpose of education is to learn and to educate yourself, not to get a job, not to work as a slave in a company. நீங்க படிக்கிற படிப்பு வந்து கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்க கூட டிராவல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, அந்த கோர்ஸை படிச்சு நீங்க நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, அந்த ரிசர்ச்ல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க, அந்த புதிய விஷயத்தை வச்சு நிறைய பேருக்கு நீங்களே வேலை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து உங்க கனவு, உங்க ஆசை அப்படின்றது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தயவு செய்து அடக்கி வைக்காதீங்க. என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் லாட்டரி விழணும் அப்படின்றது? உங்களோட மைண்ட்ல வந்து நீங்க வந்து எதை ட்ரீம் பண்றீங்களோ, எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்க மைண்ட் அப்படின்றது டிராவல் பண்ணும். ஸோ நீங்க நினைக்கிறத ஹையா நினைங்க, பெரிய விஷயங்களா கனவு காணுங்க. அப்பதான் வந்து நீங்க அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா உங்க மைண்ட் அப்படின்றத முழுமையா பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் நாங்க பண்ணிட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் முக்கியமா வந்து இந்த டிமானிட்டைசேஷன் அல்லது வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து இந்திய இளைஞர்களுடைய இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே புரட்டி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 2,50,000 பேர் மேல வந்து வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம நாட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு இன்னோவேஷன் இல்லாதனால தான் மற்ற நாட்டில இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க, இங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்றத நம்ம இழுக்கிறோம். நம்ம கிட்ட இன்னோவேஷன் இருந்துச்சுன்னா இங்கேயே பண்ணி இங்கேயே கம்பெனி ஆரம்பிச்சு இங்கேயே நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்து பாருங்க. நீங்க கோயம்புத்தூர் சைட்ல போங்க, அங்க நிறைய வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இந்த மோட்டார் தயாரிக்கிறது, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது, கார் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது எல்லாம் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரியே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வர போய் நிறைய சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் வந்து இழுத்து மூடினாங்க. அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியால ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ரிசர்ச்சுக்கு இந்தியா வந்து கண்டிப்பா வந்து ஒரு இனிஷியேட் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும். அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி வளரும். நம்ம மூளைகள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கும். நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வளர முடியும். மறுபடியும் சொல்றேன், இங்க இன்னோவேட் பண்ணி இங்க நம்மளுடைய இளைஞர்கள் வந்து புது விஷயத்தை கண்டுபிடிச்சு புதுசா ஒரு கம்பெனிகள் ஆரம்பிச்சு அதுக்கு நிறைய வழிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய பொருளாதாரம் அப்படின்றது எந்த ஒரு நிலையிலையும் வந்து கண்டிப்பா டவுன் ஆகாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கிரியேட் ஆகாது. நாம வந்து வேற யாரும் நம்பி இல்லாம இருந்தா. சோ இந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த காலேஜஸ், இந்த எஜுகேஷன் அப்படின்றது பிசினஸா மாறத கண்டிப்பா கவர்மெண்ட் தடுக்கணும். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ கண்டிப்பா பண்ண முடியாது. இதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். எல்லா காலேஜ்லயும் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணணும். அதை கண்டிப்பா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்குக்காக படிக்கிறத விட ஏதாவது கத்துக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், நிறைய ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணி ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் வந்து புதிய இன்ஜினியர்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படும். அடுத்த விஷயம் வந்து இந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அதை வந்து அந்த முறையை வந்து முதல்ல மாற்றணும். காசுக்காக நிறைய பேர் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு பிசினஸ் ஆனதுனால நிறைய பேர் காசை கொடுத்து அட்மிஷன் வாங்கிடுறாங்க. அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா மாற்றணும். அப்படி மாற்றினாதான் அந்த எஜுகேஷனோட குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எந்த பேரண்ட்ஸுக்குமே வந்து நம்ம பையன் வந்து கரெக்டான படிப்பு தான் படிக்கிறானா, படிக்கிற படிப்பு வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது யோசிக்கிறது இல்லை. காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து முக்கியமாக வந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான். இந்த பேரண்ட்ஸ் வந்து தயவு செய்து சின்ன வயசுல இருந்து 10ஆம் கிளாஸ்ல இருந்து வந்து குழந்தைகள் வளர்க்கும் போது 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ்ல நல்லா படி, அப்பதான் வந்து 11ல வந்து நல்ல குரூப் கிடைக்கும். 12th படிக்கும்போது 12th நல்லா படிச்சாதான் காலேஜ்ல வந்து நல்ல காலேஜ்ல வந்து சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது நல்லா படிச்சு நல்ல டிகிரி வாங்கினாதான் வந்து உனக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள தயவு செய்து அடைக்காதீங்க. நீங்க இப்படி சொல்ற வார்த்தை
வார்த்தை தான் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல எம்ப்ளாயியா மட்டுமே உட்கார வைக்குது. அவங்கள வந்து புது கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு துணையா இருக்கிறதே இல்லை. ஸோ இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அடுத்தது வந்து ப்ரொஃபசர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜில் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நிறைய உலகத்தில் என்னென்ன நடக்குது, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் கரண்ட்லி கோயிங் ஆன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேம்பஸ் இன்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாரு. எம்ப்ளாயா போக விரும்பினீங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ போகும்போது அவங்க வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேல வந்து வேலையே கிடைக்கிறது இல்லை. அடுத்தது வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் இருக்கு பாருங்க. ஒரு கம்பெனியில் நீங்க வேலைக்கு போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். அதை வந்து கண்டிப்பா வந்து ப்ரொஃபசர்ஸ் கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகணும். அடுத்த விஷயம் வந்து ஆட்டிடியூட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க போல்டா இருக்கணும், நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், கண்டிப்பா வந்து எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற லைஃப் பாடத்தை வந்து கண்டிப்பா வந்து அந்த டீச்சர்ஸோ இல்ல ப்ரொஃபசர்ஸோ கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது கண்டிப்பா வளர்க்கப்படும். எப்பவுமே வந்து ஒரு உந்துதல் சக்தி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாணவர்களை உருவாக்கலாம், நல்ல கிராஜுவேட்ஸை உருவாக்கலாம். கண்டிப்பா நம்ம இளைஞர்களுடைய வருங்காலம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே பிரைட்டா இருக்கும். இந்தியா அப்படின்றது நல்லா வளரும். ஏன்னா நிறைய இன்னோவேஷன்ஸ் வரும். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ இந்த டாபிக்ல வந்து நான் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது விஷயத்தை விட்டுருந்தேன் அப்படின்னா, ஏதாவது விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல நான் வேற ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.